வெல்கம் டு லதா ராஜி சண்பங்கரை. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க பீர்க்கங்காய் தோல். இதை வச்சு நாம் ஒரு துவையல் பண்ணலாம். ரொம்ப சத்து இதில் இருக்குது. இந்த தோலை நாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த சுகர் பேஷண்ட்லேருந்து ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருளை நாம் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், 2 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு. இதையெல்லாம் நாம் எடுத்து வச்சுட்டு வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் சேவக்கட்டுங்க. நல்லா செவந்ததும் இப்போ நாம் மற்ற பொருள்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம்லாம் சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நாம் வெங்காயம், பூண்டு, வரமிளகா, புளி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கருகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். அதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பீர்க்கங்காயோட தோலை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நாம் பீர்க்கங்காய் தோலை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இதை நாம் அதில் சேர்த்துக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட் கூட இந்த சட்னி பண்ணி தைரியமாக சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நல்லது. தோலுன்னு நாம் நினைக்கிறோம், இதில் அவ்வளோ சத்து இருக்குது. வேஸ்ட் பண்ணாமல் அதை துவையல் அரைச்சி சாப்பிட்றலாம். இப்போ நாம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதில் இப்போது தோலையும் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஸ்பைஸியாக புளிப்பு போட்டிருக்கோம். அதனால் ஸ்பைஸியாக புளிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி. சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிட்டாக்க டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடும். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அதனால் இதை வேஸ்ட் பண்ணாமல் சட்னி பண்ணி சாப்பிட்ருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சட்னியில் எடுத்து கொட்டிட்டாக்க ஹெல்த்தியான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.